என் பேர் மாளவிகா. நான் வந்து 5 இயர்ஸ் கோர்ஸ் எஸ்ஆர்எம்சியில் படித்து முடிச்சுட்டு இப்போ தெரபிஸ்ட்டாக ஒர்க் பண்ண போகிறேன். என் கோர்ஸ் முடிஞ்சு இப்போ தான் ஒரு 2 டேஸ் தான் ஆச்சு. இதுக்கப்புறம் நான் ஒர்க் போகணும். ஒர்க் போகும்போது என்ன நானே ப்ரெசன்டபுளாக வச்சுக்கணும். ஒரு பேஷண்ட்டை நான் பார்க்கும்போது நீட்டாக ஃபீல் பண்ணணும். ப்ளஸ் டாக்டருன்றப்போ நான் இன்னும் எஃபர்ட் போட்டு ரொம்ப மேக்கப் போட்டாலும் நல்லா இருக்காது. ஸோ நீட்டாக ப்ரெசன்டபுளாக இருக்கணும். எவ்ரிடே பேஷண்ட் பார்க்கும்போது என்ன பார்த்து ஒரு சேரப்பா ஓகே இவங்கிட்ட போகலாம் அப்படின்னு பேஷண்ட்டுக்கும் தோணணும். அந்த சேர்னஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் செல்ஃப் க்ரூமிங். எனக்கு கொஞ்சம் மேக்கப் பற்றி சுத்தமாக நாலேஜே கிடையாது. ஸோ சும்மா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றனால செல்ஃப் க்ரூமிங் கிளாஸ் பார்த்தேன். இன்ஸ்டாகிராம் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம் சார். சூப்பர், தேங்க்யூ. ஹலோ, என் பேர் அருணா. நான் வந்து ஹோம் பேக்கிங் பண்ணிகிட்ருக்கேன் பாஸ்ட் 2 இயர்ஸாக. ஸோ லைக் இது என் சிஸ்டரு. அப்படிங்களா? அவள் வந்து ஆரம்பிச்சு விட்டா வழக்கம் போல் வந்துட்டு அவங்க சொன்னதுனால சரி, எனக்கும் சுத்தமாக மேக்கப் பற்றியான நாலேஜ் கிடையாது. நாங்கள் 2 பேர் மோஸ்ட்டாக ஒரு மாதிரி சேமாக தான் இருந்தோம். அதனால் அவள் சொன்னால் சரி அவள் ட்ரஸ்ட் பண்ணிட்டு நானும் இங்கே செல்ஃப் க்ரூமிங் கிளாஸ் கற்றுக்கலாம். கசின் சிஸ்டர்ஸா? கசின். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. ஹாய், என் பேர் கீதா. நான் ஊர் பக்கத்துலேருந்து வரேன். நான் ஐடி ஒர்க்கிங் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கேன். எனக்கு மேக்கப் கொஞ்சம் தெரியும். பட் ஆனால் நம்மளுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் செல்ஃப் லவ்க்காக தான் நான் வந்து அந்த மேக்கப்பை வந்து சரி இன்ட்ரெஸ்டாக பண்ணலாம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், நம்மளுக்கு அந்த லவ் இருக்கணும் நம்ம மேலே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் சரி பார்த்தேன் இன்ஸ்டாவில். ஃபஸ்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணேன். ஃபஸ்ட்டே உங்களோட வந்துச்சு. சரி அப்புறம் நான் இன்ஸ்டாவில் போய் பார்த்தோன்னே நிறையா வந்துச்சு. அப்போ செல்ஃப் க்ரூமிங் கிளாஸ் 1 டே இருந்தோடனே ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்மளுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வரணும் அப்படி ப்ரெசன்டபுளாக இருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அப்படி சும்மா வச்சு பேசலாம். என் பேர் மைத்திலி. நான் நந்தநல்லூர்லேருந்து வரேன். நான் பியூட்டிஷியனில் என்ன இருக்கேன் 18 இயர்ஸ் தான். மேக்கப் பற்றி கொஞ்சம் தெரியும், ரொம்ப அந்தளவுக்கு தெரியாது. ஸோ இங்கே வந்து 1 டே நம்ம செல்ஃபை நம்ம பண்ணிவிட்டு நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கணும், மற்றவங்களுக்கு நம்ம கான்ஃபிடென்ஸாக பண்ணலாம், அதோட வந்துருக்கு. அதனால தான் இங்கே ஃபஸ்ட்டு வந்து நான் இன்ஸ்டாகிராமில் தான் உங்கள்கிட்ட பார்த்தேன். ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ, தேங்க்யூ. ஹாய், என்னோட நேம் ஹேமலதா. ஸோ நான் ஷோரூம்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அவங்க செல்ஃப் க்ரூமிங் தான் ரொம்ப மஸ்ட். ஏன்னா நாங்கள் நிறைய கஸ்டமர்ஸ் கிட்ட பேசுவோம். ஸோ 1 டே ஃபுல்லாக நாங்கள் இருக்கிறனால எங்களுக்கு மெயின் அதுதான். ஃபஸ்ட் நாங்கள் செல்ஃப் க்ரூமிங் தான் வேணுன்றாங்க. பட் எனக்கு பேசிக் தெரியும், பட் ஃபுல்லாக எனக்கு தெரியாது. ஸோ அதனால் கற்றுக்கலாமேன்ட்டு இருக்கும்போது நிறைய இடத்துல சர்ச் பண்ணேன். பட் எல்லாமே லாங்கில் இருந்தது. ஸோ உங்களுடைய பேஜ் பார்க்கும்போது நிறையா இருந்தது. ஸோ இங்கே போய் ஃபஸ்ட் நம்ம கற்றுக்கலாம், கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எதுனா வேறு எதுனா கோர்ஸ் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாமேன்னு தோணுச்சு. ஸோ அதனால் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஹாய் மானுஷா. நான் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் கிச்சன் வேர் குக்வேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ நாள் பசங்க பின்னாடியே ஓடி ரொம்ப டயர்டாகிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் செல்ஃப் லவ்ன்றது என்னென்னு தெரிய ஆரம்பிக்குது. அதான் சரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இது வந்து மேக்கப் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் மெயினாக வந்தது. ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் பற்றிலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் கேட்குறோம். ஹாய், மைசெல்ஃப் கேரோலினா. நான் மெடிக்கல் கோடிங் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் சோழிங்கநல்லூர்லேருந்து வரேன். மெனி இயர்ஸாக நான் மேக்கப் எனக்கு போட்டு பார்த்துட்ருக்கேன். பட் எனக்கு ப்ராடக்ட் நாலேஜ் இல்லை. எனக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் செட் ஆகும் அதெல்லாம் எதுவுமே தெரியல. அதனால் அது கற்றுக்கணும் அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன். இன்ஸ்டாகிராம் பேஜில் லாஸ்ட் இயர்லேருந்தே நான் இங்கே வரணும் கற்றுக்கணும் அப்படின்னு இது பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எனக்கு இப்போ தான் வரணும்னு இருந்திருக்கு. ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ. ஹாய், ஐ எம் சூர்யா ராமகிருஷ்ண ஷா. நான் காஞ்சிபுரத்துலேருந்து வந்துட்டுருக்கேன். அந்த இன்ஸ்டாவில் பார்த்தேன் நான் கலரிஸ்ட் பற்றி. ஆக்சுவலி எனக்கு மேக்கப் போடணுன்றது ரொம்ப ட்ரீம் எனக்கு. என்ன நல்லா இது பண்ணி நார்மலாக யூஸ்வலாக காம்பேக்டு லிப்ஸ்டிக் ஐலைனர் அதுதான் யூஸ் பண்ணாலும் அது என் ஹஸ்பண்டுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ட். இன்னும் நல்லா பண்ணலாமே நீ ஏதோ ஒன்று இதுவாக இருக்குது அப்படின்ட்டு. இதை நீ ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிட்டே பண்ணால் நல்லாயிருக்கும். நார்மலாக தான் இருக்குது. அது ரொம்ப நாளாக 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் போகணும்னு. பட் என் கெரியருக்கும் அவங்களும் ஜாப்னு நானும் ஜாப்ன்றதால செட் ஆகலை. 2 பேரும் கவர்மெண்ட் ஜாப்ன்றதால அது இங்கே எல்லாருக்குமே தெரியும். ஃபுல்லாகவே இருக்கும். சாட்டர்டே சண்டேவும் மோஸ்ட்லி இருக்கும். இப்போது செகண்ட் பேபிக்கு 1 இயர் மெட்டர்னிட்டி லீவுன்றதால சரி ஒரு 6 மந்த்ஸ் தாண்டிடுச்சு. 9 மந்த்ஸ் இப்போது. சரி இப்போ டைம் கிடச்சிது, சரி ஏதாவது யூஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்ட்-அப்பாக நான் பண்ணுறேன். பட் இன்னும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். மேபி 2 வீக்ஸ் கிளாஸ் கூட வர வாய்ப்பு இருக்குது. இது நல்லா கற்றுக்கணும். மெயினாக மேக்கப் பற்றி எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. எல்லாமே டீட்டெயிலாக கற்றுக்கலாம் அப்படின்ட்டு மேமோட பேஜ் பார்த்து தான் எல்லாமே சஜஸ்ட் பண்ணதே என் ஹஸ்பண்ட் தான்.
நல்ல ரேட்டிங் எல்லாமே பார்த்தாங்க, நல்லா பண்ணுறாங்கன்ற மாதிரி. ஸோ அதனால் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் கற்றுக்கிறதுக்கு. நான் டாக்டர் பிருத்வி, நான் டாக்டராக இருக்கேன். அவங்கள மாதிரி தான் ஹெல்த் கேர் ஃபீல்டில் கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக இருக்கணும். இப்போ தான் ரீசெண்டாக மேரேஜ் கூட ஆச்சு. ஸோ அதனால் Okay. செல்ஃப் I think last month you have to come, right? How is your health now? குட். Okay, thank you ma'am. Thanks for your timing. செல்ஃப் க்ரூமிங்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கனால இப்போ இதை கற்றுக்கிட்டு இன்னும் பெட்டராக பண்ணலாம், ப்ரெசென்டபுளாக இருக்கலான்றதுக்காக இங்கே வந்திருக்கேன். இருந்து வரேன், ஹவுஸ் ஒய்ஃப் தான். எனக்கும் செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்னால நான் இங்கே வந்திருக்கேன்.